வணக்கம் நண்பர்களே, இன்றைய காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நாம் இதை பற்றி பேசப் போகிறோம். புதிய மாடல் வெர்டிஜிஸ்டே ஹை வோல்டேஜ் ஏர் கண்டிஷனரை மொபைலுடன் இணைப்பது எப்படி? இதற்கு முதலில் நீங்கள் பிளே ஸ்டோரை திறக்க வேண்டும். இங்கே நீங்கள் வோல்டேஜ் இன்டெலிஜென்ஸ் என்பதை தேட வேண்டும். இந்த செயலி iOS மற்றும் ஆண்ட்ராய்டு ஆகிய இரண்டிலும் கிடைக்கிறது. செயலி தோற்றத்தில் இதுபோல இருக்கும். அதை நிறுவி திறக்கவும். நீங்கள் அதை திறந்தவுடன் அடாப்டிவ் கூலிங், எனர்ஜி மேனேஜர் மற்றும் ஜியோ ஃபென்சிங் போன்ற அம்சங்களை பெறுவீர்கள். நாம் இதை இங்கே காப்பாற்ற வேண்டும். ஒன்றை உருவாக்கிய பிறகு நீங்கள் அதை சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் உள்நுழைய வேண்டிய ஒரு பயனர் சாளரம் தோன்றும். உள்நுழைவதற்கு நாம் அமைத்த கடவுச்சொல்லின் அதே எண்ணை கொண்டு இங்குள்ள அனைத்தையும் நீங்கள் அமைக்க வேண்டும். நீங்கள் அதை செய்து உள்நுழைய வேண்டும். இங்கே 2 விருப்பங்கள் உள்ளன. உங்கள் கடவுச்சொல்லை மறந்துவிட்டால் நீங்கள் OTP மூலமாகவும் உள்நுழையலாம். இப்போது தோன்றும் இந்த சாளரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சில விஷயங்களை பார்க்கிறீர்கள். பயனர்களே வணக்கம், இங்கே நீங்கள் பிளஸ் விருப்பத்தை காணலாம். இது பிளஸ் என்பதற்கானது, அதாவது நாம் ஒரு சாதனத்தை சேர்க்க விரும்பியவுடன் அதை பிளஸ் என அமைக்க வேண்டும். இப்போது ரிமோட்டின் வேலை வருகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் ரிமோட்டில் உள்ள வைஃபை ADJ பொத்தானை 4 முறை அழுத்த வேண்டும். நீங்கள் 6 வினாடிகளுக்குள் அந்த பொத்தானை 4 முறை அழுத்த வேண்டும். 4 முறை அழுத்தியவுடன் நீங்கள் அதை அழுத்தும் போது உங்கள் ACயில் சா என்று எழுதப்படும். அதன் பிறகு நீங்கள் அடுத்து என்பதை அழுத்த வேண்டும். இப்போது சாதனம் ஸ்கேன் செய்யப்படும். நீங்கள் இணைக்கும் வைஃபை அதே வைஃபை தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது 2.4 அல்லது 2.5 GHz ஆக இருக்க வேண்டும். அதனால் நாம் இங்கே நமது ஹாட்ஸ்பாட்டை பயன்படுத்தியுள்ளோம். இப்போது அதுபோல நீங்கள் இங்கே பார்ப்பது போல் தொடக்க சாதன விருப்பம் மேலே வருகிறது. எனவே இங்கே நமக்கு வைஃபை உள்ளது. நாம் நமது 2.4 GHz வைஃபையை தேர்ந்தெடுத்து கடவுச்சொல்லை சேர்ப்போம். நாம் அதை செய்வோம். அடுத்து நாம் செய்ய வேண்டியது AC மின்னழுத்தத்தை உள்ளமைக்க தொடங்குவதுதான். செய்யப்படும். கட்டமைத்த பிறகு இணைப்பதற்கு சில அசைவுகள், அதாவது 10 முதல் 15 வினாடிகள் ஆகும். இங்கே எங்கள் AC ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அதை ஒரு அறையில் சேர்ப்பது, அல்லது நீங்கள் ஒரு அறையை சேர்க்க விரும்பவில்லை என்றால் நேரடியாக முகப்பு பக்கத்திற்கு திரும்பிச் செல்லலாம். உங்கள் AC இங்கே காட்டப்படும். நீங்கள் அதை எந்த அறையிலும் சேர்க்க விரும்பினால் அந்த குறிப்பிட்ட படுக்கை அறைக்கு தனியாக ஒரு AC வைக்கப்படுகிறது. மேலும் ஹால் அல்லது சாப்பாட்டு அறைக்கு தனியாக AC இருந்தால் அந்த முறையில் ACயை பொருத்தலாம். ஆம், இப்போது இங்கே AC பொருத்தப்பட்டுள்ளது. அதனால் அறையின் வெப்பநிலை இங்கே காட்டப்படுகிறது. வீட்டில் 32 டிகிரி வெப்பநிலை நிலவுகிறது. நீங்கள் இங்கே பல விஷயங்களை சரிபார்க்கலாம். புனேவின் காற்றின் தரம் மிகவும் நன்றாக இருந்தாலும் காற்றின் தர குறியீடு புலப்படுகிறது. ஆக இங்கே நீங்கள் 50 AQI பார்க்கிறீர்கள். ஈரப்பதத்தை பற்றி பேசினால் கடலோர பகுதிகளும் அவ்வாறே உள்ளன. பரப்பளவு குறைவாக இருப்பதால் இங்கு 21 விழுக்காடு ஈரப்பதம் நிலவுகிறது. கீழே காற்றின் தரம் நன்றாக தெரிகிறது. சிம்ப்ளி வோல்ட் ACயில் நாம் என்னென்ன செயல்பாடுகளை பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். நீங்கள் இங்கே பார்க்கலாம். மேலே உள்ளதை நீங்கள் கிளிக் செய்தால் முதலில் இங்கிருந்தே அதை இயக்கவும் அணைக்கவும் முடியும். வைஃபை ஒருமுறை கட்டமைக்கப்பட்டு விட்டால் ஒரே நெட்வொர்க்கில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பிறகு நீங்கள் அதை தயார் நிலையில் வைத்திருந்தாலும் நீங்கள் இதை வெளியிலிருந்து எங்கிருந்தாவது இயக்கினாலும் இது இயங்கும். எனவே நீங்கள் இதை ஆன் மற்றும் ஆஃப் செய்யலாம். இதனுடன் நீங்கள் விரும்பினால் அதில் வெப்பநிலையை அமைக்கலாம். பல்வேறு வழிகளில் 16 முதல் 30 டிகிரி வரையிலான வெப்பநிலை அமைப்புகளை பெற முடியும். அறை வெப்பநிலையை இங்கேயே கீழே பார்க்கலாம். 26 டிகிரி காற்று தகவமைப்பு குளிரூட்டும் அம்சத்தை நீங்கள் காணலாம். ACயை இயக்கியவுடன் அது அடையும் உகந்த வெப்பநிலையைத்தான் கடந்த 7 நாட்களாக AC பராமரித்து வருகிறது. நான் உங்கள் மாதிரியை பின்பற்றி அதன்படி கடந்த வாரம் எங்கள் அறையின் வெப்பநிலை நாங்கள் அதை 24 இல் வைத்திருந்தோம். அதனால் இயல்பாகவே இங்கும் 24க்கு வந்தது. அறை வெப்பநிலை 26 ஆகும். மேலும் இது தானாகவே அமைத்துக் கொள்கிறது. அது மட்டுமல்லாமல் மின்விசிறியின் வேகத்தையும் இது கட்டுப்படுத்துகிறது. இது மேலும் ஆற்றல் சேமிப்பை அளிக்கிறது. அது தொடர்பான அடுத்த அம்சம் குறித்து உங்களிடம் பேசுவோம். முதலில் அடாப்டிவ் கூலிங்கை அணைத்துவிட்டு அடுத்த அம்சம் என்னவென்று பார்ப்போம். அடுத்து நீங்கள் எனர்ஜி மேனேஜரை கிளிக் செய்தவுடன் அதற்கான விருப்பம் இங்கே கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். நீங்கள் இங்கே தினமும் பணம் செலுத்துகிறீர்கள்.
மின்சார பயன்பாடு இங்கு வாராந்திர, மாதாந்திர மற்றும் வருடாந்திர அடிப்படையில் காட்டப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் இந்த மின்சார பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதற்கென ஒரு இலக்கையும் நிர்ணயிக்கலாம். நான் இங்கே இலக்கை அமைப்பதால் இலக்குகளை நிர்வகி மேனேஜ் டார்கெட்ஸ் என்பதை கிளிக் செய்யவும். இலக்குகளை நிர்வகி என்பதை கிளக்கிய பிறகு தினசரி பயன்பாடுகள் என்ன? அது 8 மணி நேரமாக இருந்தாலும் சரி, 10 மணி நேரமாக இருந்தாலும் சரி, அல்லது 24 மணி நேரமாக இருந்தாலும் சரி. அதன்படி மின் நுகர்வு இலக்கு கிலோவாட்களில் நிர்ணயிக்கப்படும். இதுவே உங்களுடைய தினசரி இலக்காகும். இது 12 மணி நேரத்திற்கு இங்கே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தானியங்கு உகப்பாக்கம் நமது ஏசியிலிருந்து இந்த அளவு ஆற்றலை தானாகவே பயன்படுத்தும். இது உங்கள் நுகர்வை கட்டுப்படுத்தி அதன் மூலம் உங்கள் மின்சார கட்டணத்தையும் ஆற்றலையும் சேமிக்கும். நீங்கள் சேமிப்பை பெறுவதோடு உங்கள் பணத்தையும் சேமிப்பீர்கள். இது தவிர கீழே மற்றொரு சிறந்த அம்சமும் உள்ளது. உங்களுக்கு கிடைப்பது ஜியோ ஃபென்சிங். ஜியோ ஃபென்சிங் பற்றி பேசினால் இங்கே உங்களுக்கு கிடைப்பது ஜியோ ஃபென்சிங்கில் உள்ள இடத்தில் ஏசி கட்டுப்பாடு என்றால் நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து 150 மீட்டர் முதல் 15 கிலோமீட்டர் தொலைவிற்குள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் மாநிலத்தின் எந்த தொலைவில் வசித்தாலும் பார்க்கலாம். இங்கே நான் இந்த 75 கிலோமீட்டர் தூரத்தை கடந்துள்ளேன். நான் இங்கே தூரத்தை அமைத்தேன். அதை சேமித்த பிறகு அது இயல்பாகவே 7.6 கிலோமீட்டர் என வருகிறது. எனவே உங்கள் ஏசியை இயக்க வேண்டும் என்று எனக்கு இங்கே ஒரு அறிவிப்பு வரும். அல்லது இல்லை, சரி, உங்கள் ஏசி கீழே உள்ள அமைப்புகள் பயன்முறையில் இயக்கப்படும். மொத்த வெப்பநிலை இருக்கும் 24 மற்றும் மின்விசிறியின் வேகம் குறைவாக இருக்கும். இப்போது நீங்கள் இதை விசிறி பயன்முறையில் இயக்க விரும்பினால் விசிறியின் வேகத்தையும் அமைக்கலாம். நீங்கள் இதை மிதமான, அதிக அல்லது குறைந்த அளவுகளில் செய்யலாம். ஆக இவை 3 வெவ்வேறு அமைப்புகள். உங்களுக்கு உலர் முறை டிரை மோட் தேவை. ஐ ஆன் செய்யவும். மழை பெய்துள்ளது. வீட்டிற்கு திரும்பிய பிறகு சிறிது ஈரப்பதம் இருக்கலாம். ஈரப்பதத்தை உணர்ந்தால் அதை உலர் பயன்முறையிலோ அல்லது குளிர் பயன்முறையிலோ இயக்கலாம். இந்த பயன்முறையில் நீங்கள் வெப்பநிலையை அமைக்கலாம். 16 முதல் 30 வரையிலான எந்த வெப்பநிலையையும் அமைக்கலாம். இந்த வெப்பநிலை அமைப்புகளை உங்களால் பராமரிக்க முடிந்தால் உங்கள் ஏசியும் இந்த வெப்பநிலை அமைப்புகளில்தான் இயங்க வேண்டும். அது தானாகவே இயங்குகிறது. இது மட்டுமல்ல, நீங்கள் ஜியோ வேலி பகுதியை விட்டு வெளியேறியவுடன், அதாவது 7.65 கிலோமீட்டர், நான் வெளியேறினால் ஏசியை அணைக்க உறுதிப்படுத்தல் கேட்கும். ஆனால் நாங்கள் இதை ஜியோ வேலி அமைப்பாக மாற்றுவோம். எனவே இந்த ஜியோ வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது எங்களிடம் உள்ள சில மேம்பட்ட அம்சங்களை நீங்கள் சரிபார்க்கலாம். சிறப்பம்சங்களை பார்ப்பதை தவிர அவற்றை இங்கே முகப்பு திரையில் பார்க்க முடிந்தால் அது அருமையாக இருக்கும். பயன்முறையில் நீங்கள் வெவ்வேறு முறைகளை சரிபார்க்கலாம். உலர் முறை, குளிர் முறை. ஃபேன் மோடு மட்டுமின்றி மிட் மோடில் நீங்கள் ஃபேன் வேகத்தை இங்கே சரிபார்க்கலாம். முடிந்தால் இங்கே 5 வெவ்வேறு மின்விசிறி வேகங்களை காணலாம். குறைந்த, நடுத்தர, அதிக, தானியங்கி மற்றும் அமைதி. நீங்கள் அமைதியான வேலையை செய்வதை போல உங்கள் ஏசியின் விசிறி வேகம் மிக குறைந்த அளவில் இருக்கும், மேலும் அது சத்தமின்றி இயங்கும். அடுத்து இங்கே சரி செய்யக்கூடியது பற்றி பேசுவோம். சரி செய்யக்கூடிய மின்விசிறி வேகத்தை இயக்குவதற்கு முதலில் மின்விசிறியின் வேகத்தை ஆட்டோ வில் வைக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் ஏசியின் வெப்பநிலையை வெவ்வேறு வெப்பநிலைகளில் சரிபார்த்து மாற்றியமைக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளன. நீங்கள் இதை சரி செய்யலாம். எனவே இங்கே 6 வெவ்வேறு முறைகள் இருப்பதை காணலாம். இதில் 1.5 டன், 7 டன் மற்றும் 1 டன் ஆகியவற்றின் உண்மையான ஏசியை நீங்கள் காணலாம். அதனுடன் 1.2 டன் மற்றும் மூன்றாவதாக 1.3 டன் ஆகிய விருப்பங்களையும் நீங்கள் காணலாம். உங்களுக்கு 1.6 டன் கிடைக்கும். எனவே இந்த வழியில் உங்கள் ஏசியை 6 வெவ்வேறு முறைகளில் அல்லது 6 டன் அளவுகளில் இயக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப ஏசியின் டன் அளவை சரி செய்து கொள்ளலாம். நீங்கள் அதை மாற்றியமைக்கலாம். கடும் கோடையில் விருந்துகள் போன்றவை நடந்தால் உங்கள் ஏசியின் திறனை அதிகரிக்கலாம். பருவமழை மற்றும் குளிர்காலத்தில் தேவை இல்லை என்றால் நீங்கள் அதை மிக குறைந்த வேகத்தில் பயன்படுத்தலாம். நீங்கள் இதை டன் கணக்கில் கொண்டு வரலாம். சரியா? இதனுடன் சேர்த்து இந்த எல்லா அம்சங்களையும் பயன்படுத்தலாம். இந்த செயலியில் உங்களுக்கு அலெக்சா மற்றும் கூகுள் அசிஸ்டன்ட் என 2 வெவ்வேறு குரல்கள் கிடைக்கின்றன. அடுத்த வீடியோவில் இணைப்பது எப்படி என்று உங்களுக்கு சொல்வோம். நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா என்று பாருங்கள். அதை முழுமையாக மீட்டமைக்க வேண்டியிருந்தால் சாதனங்களை நீக்கவோ அல்லது சேர்க்கவோ முடியும். இங்கும் அது சாத்தியம்தான். நீங்கள் முதலில் முகப்புக்கு செல்ல வேண்டும். இங்கே நீங்கள் சாதனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து இங்கே சென்று இந்த சாதனத்தில் செய்வது போலவே அதை நீக்க வேண்டும். நீங்கள் இதை நீக்குவீர்களா? சாதனம் இங்கிருந்து சேர்க்கப்படும். அதன் பிறகு உங்கள் கணக்கையும் நீக்கிக் கொள்ளலாம். மேலும் பயனர் சாதன கணக்கு மேலாளரிலிருந்து உங்கள் பயனர் கணக்கை நீக்கவும் மற்றும் கணக்கை நீக்கவும் உங்களால் இதை செய்ய முடியும். எனவே இந்த இயக்க முறைமையை நீங்கள் இங்கே காணலாம். இந்த வீடியோவில் இவ்வளவுதான். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கருத்துகளில் எங்களிடம் தெரிவிக்கலாம்.